அதில் மக்கள்லாம் வந்து ஒரு பல்க் லோன் வாங்கினாங்க. வாங்கிட்டு 36 டியூன்னு சொல்லிட்டு கட்டிட்டாங்க. கட்டி முடித்தோடனே பேங்க்லேருந்து வந்து வட்டி கம்மியாக போட்டிருக்கோம். எந்த பேங்க்கில் சார் எப்போ சார் வட்டி கம்மி போடுவாங்க? கம்மியாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மொத்தம் வந்து 3 லட்சம் வாங்கினவங்க இருக்காங்க, 4 லட்சம் வாங்கினவங்க இருக்காங்க, 2 லட்சம் வாங்கினவங்க இருக்காங்க. 75 லட்சம் மொத்தம் 75 லட்சத்தை பிரித்து கொடுத்துருக்காங்க. 11 குழுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. பிரித்து கொடுத்தது 36 டியூ கட்டியாச்சு. கட்டி முடித்தோடனே நீங்கள் இன்னும் கட்டணும் அப்படிங்கிறப்ப மக்கள் மத்தியில் எல்லாமே அன்றாட வேலைக்கு போகிறவங்க ஒரு 1000 ரூபா கட்டணுன்னா ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறப்ப கட்ட முடியல அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப உங்களால் என்ன பண்ண முடியும்? கலெக்டர் ஆஃபீஸ் போனாலும் சரி, கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் ஆள் இருக்குது, ஜிஎம்கிட்ட போனாலும் ஆள் இருக்குங்கிறாங்க. நாங்கள் மக்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்துகிட்ருக்கோம். அதுக்கு எங்களுக்கு தீர்வான மோசடி வந்து ஆமாம் யார் மோசடி பண்ணாங்கன்னு நாங்கள் கலெக்டர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அறிவு இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் படிக்கவும் இல்லை. எல்லாருமே ட்ரை பண்ணுறோம். 35 குழுவும் சேர்ந்து நாங்கள் அந்த பொண்ணை ட்ரை பண்ணுறோம். ஒரே பொண்ணு லேடி அவங்க மட்டும்தான் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க.